வெல்கம் டு கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம கிளாஸில் ஸ்டோன் செயின் மெத்தட் 2 எப்படி பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும். இதை நம்ம போன இதில் ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணோம். இதில் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம அழகாக பண்ணலாம். இப்போ ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் இருக்குது, அதுக்கு க்ரீன் கலர் பார்ட்ரு வந்திருக்கு அப்படின்னா அந்த க்ரீன் கலரில் ப்ளவுஸில் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதோட ஸ்டோன் செயினும் சேர்த்து கொடுக்கும்போது அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்போசிட் கலரை இந்த ஸ்டோன் செயின் வச்சு அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஃபேன்சியாக தெரியும். அந்த மாதிரி இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணலாம். எப்போவும் சொல்கிற மாதிரி தான், க்ளூ வச்சு ஒட்டாதீங்க. நான் அப்படி ஒட்ட மாட்டேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் அதை ஹேண்டில் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா இது பண்ணிக்கோங்க. ஆனால் அது ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்காதீங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் க்ளூவை வச்சு ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல நீங்கள் குத்தி எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அதனால க்ளூ யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, இது எப்படி ஸ்டிச் பண்ணணுன்னு சொல்கிறேன். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில்க் த்ரெட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் த்ரெட் நீடில், அயன் நீடில் இருக்கு இல்லையா, அதை தான் எடுத்து இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு மெஷர்மெண்ட்டுக்கு அளவாக கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்பவும் போல் கீழே இருந்து சில்க் த்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். டபுள் ஸ்டாண்ட்ஸாக யூஸ் பண்ணுறேன். கீழே இருந்து மேலே த்ரெட்டை எடுத்தாச்சு. அந்த ஃபஸ்ட்டு செயினுக்கும் ரெண்டாவது செயின் ஸ்டோனுக்கும் இடையில குட்டியாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு செயின் போட்டு அது நான் போன தடவை என்ன பண்ணியிருந்தோம், அப்படியே கீழே இழுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரியே போட்டுட்ருந்தோம். அதில் அப்படி போட போகிறதில்ல, பக்கத்தில் கொண்டு திரும்ப ஒரு செயின். நல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டோனுக்கும் செகண்ட் ஸ்டோனுக்கும் இடையில இருக்கிற இடத்துல ஒரு செயின் போட்டோம். அதை அப்படியே மேலே கொண்டு போயிட்டு அது பக்கத்தில் திரும்ப ஒரு செயின் தான் போடுறோம். பட்டன் ஹோல் மாதிரி இழுக்கலை. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், திரும்ப அது பக்கத்தில் கொண்டு போயிட்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அதில் நம்ம பட்டன் ஹோல் மாதிரி, அதாவது மேலே ஒரு செயின் போட்டு கீழே இழுத்து அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது கிட்ட லாக் போடாமல் பக்கத்து செயினில் அந்த லாக்கு கொண்டு போய் முடித்தோம். ஆனால் இதில் அப்படி போட மாட்டோம். இருங்க, இதை நான் உங்களுக்கு தெளிவாக இது எப்படி போகுங்கிறத நான் உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு இப்போ நான் சொன்னோன்னே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியணுங்கிறதுக்காக இது எப்படி போகுதுங்கிறத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணியும் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? எப்போவுமே நம்மளோட ட்ராயிங் எங்கே இருக்குதோ அது மாதிரி தான் நம்ம டிசைனை ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, இந்த இடத்துல நான் எப்படி வருதுங்கிறத சொல்கிறேன். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு மேலே கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் மேலே கீழே இதே ப்ராசஸில் தான் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக அப்படியே ஸ்டிச் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் அடுத்து ஒரு ஸ்டெப்பு இருக்குது, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாமா? இப்போ உங்களுக்கு எப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். நல்லா தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். கீழே இருந்து எடுத்து மேலே கொண்டு மேலே சைடில், அதுக்கப்புறம் திரும்ப கீழே கொண்டு கீழே சைடில், இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ஆரி கிளாஸ் ஃப்ரீயாக எடுக்கிறேன். மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். ஈஸியாக இப்படி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம், இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும், ஃபேன்சியாகவும் இருக்கும். ஃப்ளவர்ஸ் எந்த மாதிரி இதுலனாலும் இந்த ஸ்டிச்சை அப்ளை பண்ணலாம். இதில் தான் பண்ணணும்னு இல்லை, பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் அப்ளை பண்ணும்போது கலர் செலெக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸோட கலர் செலக்ட் பண்ணக்கூடாது. ப்ளவுஸோட பார்டரோ இல்லை சாரியோட கலரோ வர மாதிரி இது பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, சுற்றி செயின் போடணும். அந்த செயினை வந்து ஒட்டியே நீங்கள் போடணும். தள்ளி போட்டிங்க அப்படின்னா அந்த கேப்பில் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இருங்க, ஒட்டியும் போட்டு காமிச்சிட்டு தள்ளியும் போட்டு காட்டுறேன். அதோட டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் தான் போடுறேன், நான் வேறு எதுவுமே பண்ணல. எப்பவும் போல் ஒரு செயின் தான், அந்த இது நம்ம ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை சுற்றியுமே செயின் போட போகிறோம். நம்ம போடுற செயின் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்டோன் இருக்குல்ல, ஸ்டோனுக்கு ஒட்டியே போட்டு வரணும். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். நான் ஒரு லேயர், அதாவது ஒரு தடவை மட்டும் சுற்றி செயின் போடுறேன் இல்லையா, நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட போடலாம். பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த இதில் வந்து தள்ளி செயின் போட்டு, அந்த செயின் ஸ்டிச் இருக்குல்ல, அதை வந்து ஸ்டோனை விட்டு கொஞ்சம் தள்ளி போட்டு காட்டுறேன். அப்போ அது வந்து எப்படி கொஞ்சம் அது நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, ஸ்டோனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத்தோட கலரு, அதுக்கப்புறம் வந்து த்ரெட்டோட ஒர்க்கு, அந்த மாதிரி இருக்கும் தள்ளி போடுறதப்போ. பாருங்கள், ஒட்டி போட்டது எவ்வளோ அழகாக இருக்குது, தள்ளி போட்டிருக்கிறதுனால அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோனை ஒட்டியே தான் நம்ம போடுற செயின் ஸ்டிச்சை போடணும். நான் வந்து 1 டைம் சுற்றி செயின் கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் 2 இல்லை 3 தடவை அந்த மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களே டிஃப்ரெண்ட் நல்லா பாருங்கள். ஒட்டியே நம்ம பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைடில், இந்த சைடில் பாதி வரைக்கும் ஒட்டி கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக அந்த டிஸ்டன்ஸ். இதில் வந்து நீங்கள் திரும்பவும் ஒரு செயின் போட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி 2 லேயராக போடுங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் அழகாக போடணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தடவை இந்த த்ரெட்டில் சுற்றி முடிச்சுட்டு இன்னொரு தடவை சுற்றி ஜரி த்ரெட்டில் செயினோ அப்படி இல்லைன்னா பீட்ஸோ கொடுத்துட்டு திரும்ப ஒரு தடவை இதே த்ரெட்டில் இது பண்ணிங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பார்டரெல்லாம் கொடுக்கும்போது இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 in 1 பர்பஸாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஓகேவா? இதுக்கு வந்து என்னென்ன ஷேப்பில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதாவது மெத்தட் 1க்கு, மெத்தட் 2க்கு என்ன ஷேப் போட்டு நீங்கள் ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். எல்லா ஸ்டிச்லேயுமே ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும், நம்மளால் பழக முடியும். அதுக்காக தான். ஓகே, இதுக்கு என்ன ஷேப்புன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு ஷேப்பு தான் இப்போ நம்ம போட போகிறோம். இந்த ஸ்டிச்சை எதுலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளவரு, பீகாக்கோட பெடல்ஸில் அந்த பெடல்ஸை மட்டும் சுற்றி கொடுத்துட்டு உள்ளே வந்து த்ரெட் ஒர்க்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபில்லிங் ஒர்க்கோ கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் அவுட்லைன் ஸ்டிச்சாக தான் யூஸ் பண்ண முடியும், ஃபில்லிங்காக இல்லை, அவுட்லைனாக யூஸ் பண்ணுங்கள். உள்ளே வந்து எம்டியாக விடாமல் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.